Now we are discussing this 8th standard GK animal quiz. Which of these animals can go even longer than camels without drinking water? ஸோ கேமல்ஸ்க்கு ஈடு இணையாக எது இருக்குது, அதிக தூரம் நடக்கக்கூடியது எது, வித்தவுட் ட்ரிங்கிங் வாட்டரை மேக்ஸிமம் குடிக்காது எது அப்படின்னா ஆன்சர் இஸ் ஜிராஃபி. Giraffe is the world's tallest mammal. It have towering legs and long necks. Most time they stand. So next one is which animal is mostly left-handed? Left-handed எது யூஸ் பண்ணும் அப்படின்னா kangaroo. All kangaroos have short hair, powerful hind legs, small forelimbs, big feet and long tail. Next one is which bird of prey is also called bearded vulture? Bearded vulture அப்படிங்கிறத எதை சொல்லுவாங்க அப்படின்னா lambear தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ lambear is also called as bearded vulture. Next kapaco. Which nocturnal bird is the world's only flightless parrot? ஸோ என்ன செய்யாது, இந்த பேரட் வந்து பறக்காது. ஏன் அப்படின்னா கப்பாக்கோ. ஸோ கப்பாக்கோ ஆல்சோ கால்ட் இஸ் அவுல் பேரட். இது என்ன சொல்லுவாங்க, அவுல் பேரட் இஸ் எ ஸ்பீசிஸ் ஆஃப் லார்ஜ் ஃப்ளைட்லெஸ் nocturnal ground dwelling பேரட் ஆஃப் சூப்பர் ஃபேமிலி. பேரட்டோட சூப்பர் ஃபேமிலி தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இங்கே இருக்குன்னா ஜுவாலண்டில் இருக்குது. இட் இஸ் அ எண்டெமிக் ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் திஸ் கப்பாக்கோ which of these birds can fly underwater? வாட்டருக்கு அடியில் இருக்கும் அப்படின்னா buffins they breed in large colonies on coastal slips or offshore islands, nesting in crevices among the rocks or in the burrows in the soil. So next one it is sixth one. Which bird drinks only rainwater drop by drop and it pours down and water from no other source? Only என்ன செய்யும், மழை தண்ணியை மட்டும்தான் குடிக்கும். எது அப்படின்னா பியூர்டு கிறிஸ்டர்ட் cuckoos are birds that is found in Africa and Asia. எங்கே இருக்கும், ஆஃப்ரிக்கா அண்ட் ஆசியா. இட் இஸ் partially migrating and in இந்தியாவுக்கு வந்து மைக்ரேட் பண்ணி வரும். It has been considered as a harbinger of monsoon rains due to the timing of this arrival. கரெக்டாக மான்சூன் ரெயின்ஸ் வரும்போது கரெக்டாக இது அரைவல் ஆயிரும். when they shed rain, ஸோ shed rainலேருந்து created cuckoos என்ன செய்யணும்னா will opens in the beak. அதோட பீக்கை டைரெக்டாகவே ஓப்பன் பண்ணி ரிசீவ் பண்ணும் ரெயின் வாட்டரை டைரெக்ட்லி இன்டூ திஸ் பீக் மூலமாகவே என்ன செஞ்சுக்கணும், டைரெக்டாக எடுத்துக்கிடும். ஸோ ஃபஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் டி, செகண்ட் ஒன்க்கு ஆன்சர் சி, தேர்ட் ஒன்க்கு ஆன்சர் பி, ஃபோர்த் ஒன்க்கு ஆன்சர் ஏ, ஃபிஃப்த் ஒன்க்கு ஆன்சர் பி, சிக்ஸ்த் ஒன்க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் டிஃபைண்டர்ஸ். It is some of the animals are here. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம். Certain animals possess cells which act as a natural defense against the predators. Certain animals என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ப்ரிடேட்டர்ஸ் வந்து, அதாவது பகையாளிகள்கிட்டருந்து, அதாவது எதிராளிகள்கிட்டருந்து, அவங்கள்ட்ட எனிமிகிட்டேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அவங்களோட உடம்புலே என்ன செஞ்சுருக்குன்னா சம் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் வச்சுருக்கு. அதான் என்னது அப்படின்னா செல்ஸ். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் த ஒன்லி லிவிங் மேமல் having bony blades that cover its head, back, leg and tail. It can roll into ball to defend itself from the predators. இது என்ன செய்யும் அப்படின்னா அதோட மேலே வந்து எப்படி இருக்குன்னா போனி பிளேட்ஸ் எலும்பால் ஆனது இருக்கும். அண்ட் கவர் த ஹெட்டிலிருந்து அப் டு தி டெயில் வரைக்கும் அப்படி இருக்கும். சப்போஸ் ஏதாவது அனிமல்ஸ் வந்து அதை தாக்குச்சு, எனிமிகள் வந்தாங்க அப்படின்னா சடனாக என்ன செஞ்சிடும், பால் மாதிரி சுற்றி பால் மாதிரி என்ன செஞ்சிடும், உருண்டு ஓடிடும். என்னது அப்படின்னா ஆர்மிடெலோ. ஸோ ஆர்மிடெலோ அப்படிங்கிறதுனா இட் லீவ் இன் டெம்பரேட் அண்ட் வார்ம் ஹேபிடேட்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் ரெயின் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸு, செமி டெசர்ட்ஸ். பிகாஸ் ஆஃப் தியர் லோ மெட்டபாலிக் ரேட் அண்ட் லேக் ஆஃப் ஃபேட் ஸ்டோர்ஸ். லோ மெட்டபாலிக் ரேட் இருக்கும், அதிகமாக என்ன செஞ்சுருக்க
இது ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காது. கோல்டு இஸ் அர் எனிமி. கோல்டு வந்து என்னதுன்னா அதுக்கு ஒரு எனிமி மாதிரி. அண்ட் ஸ்பேட்ஸ் இன் அன் இன்டெம்பரேட் வெதர் கேன் வைப் அவுட் ஹோல் பாப்புலேஷன்ஸ். வைப் அவுட்னா என்ன அர்த்தம்? இன்டெம்பரேட் வெதர் இருந்துச்சுனாலும் அதோட பாப்புலேஷன்ஸ் வந்து குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் ஒன், த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் molluscs. It lives in the warm waters around the Great Barrier Reef. Once it fastens itself to a spot on a reef, it sits for the rest of its life. It sits for the rest of its life. Gait gallum. So it occupies the coral reef habitats. எப்படி வந்ததுன்னா அந்த பாறைகள் அதோட இடுக்குகளில் வந்து இது இருக்கும். டைப்பிக்கலி வித்தின் திஸ் அண்ட் 20 meters of the சர்ஃபேஸில் 20 meters சர்ஃபேஸில் இருக்கும். தே ஆர் மோஸ்ட் காமன் ஃபவுண்ட் இன் த சாலோ லேகூன்ஸ் அண்ட் ரீஃப் ஃப்ளாட்ஸ் அண்ட் ஆர் த டைப்பிக்கலி எம்பேடட் இன் sandy substrates or those composted in the coral reef column. So next one, it is this popular seafood belonging to the crustaceans has strong claws and elongated abdomen, 5 pairs of legs and flopper-like muscular tail. Lobster, இறால். இது என்ன சொல்லுவாங்க? இறால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ lobsters live in all oceans and rocky, sandy or muddy bottoms from the short time to beyond the edge of the continental shelf. They generally live singly in crevices or burrows under the rocks. Next one, it is turtles. So it is found in both saltwater and freshwater in all continents of the world except Antarctica. It has long flappers and the bony shell. When threatened, it withdraws the neck into the shell. Turtle. You know this, turtles have this adapted to the remarkable variety of environmentals, but the greatest number of species occur in the South, North America and South Asia. In both areas, most species are aquatic, living in bodies water ranging from the small ponds and blocks to large lakes in rivers. Next one, the crustaceans has a short tail cricket under the thorax with the first pair of legs modified into penises and they breathe through the gills. Crabs can be found in the just above that any body of water including the salt and fresh water, and some species of crabs are able to survive on the land. So last, it is crabs can thrive in the most both warm and ice water. They don't mind if it is deep or shallow. They can swim but tend to stay at the bottom, and many crabs migrate during the year. Next one, it is a sedentary marine crustacean, usually having the calcareous cell. They can increase corrosion of metals, even stainless steel, thus causing population problems. Baranously. So all Baranously are marine, meaning they live in the water. Most inhabited shallow or tidal waters, with 75% of Baranously species are living at the water depths of the less than 30 feet, 300 feet. However, they have been found at great depths of the 2000 feet. First one, it is Aramelda. Second one is a hind column. Third one, it is a lobster. Fourth one, it is a turtle. Fifth one, it is a crab. Sixth one, it is a Baranelli.